அனைவருக்கும் வணக்கம். இது வெங்கட்ராமன் பேசுகிறேன். ஒரு பங்கு, அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஷேரு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துக்கணும். இது நிறைய இது இருக்குது. அதாவது இப்போ நம்ம சொல்ல வந்தது எதுக்குன்னா, இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷேர் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன பார்க்கணும். இது ஒரு பெரிய அனலைஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய வேலை. அது நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இதை நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி போட்டால் தான், அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் அது தெரியும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். ஒரு பங்கு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும். அந்த ஒரு பங்கு வாங்குறதுக்கு முன்னாடி அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்டில் அதனுடைய இது எவ்வளோ வர்த்தகம் நடக்குது அப்படிம்பாங்க. அதாவது அதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லார்ஜ் கேப்பா இல்லை ஸ்மால் கேப்பா மிட் கேப்பா இப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன, அது லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா அது பார்க்கறத விட அது எவ்வளவு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளவு கோடியில் இருக்குது அது முதல் தடவையாக நம்ம பார்க்கணும். ஓகே, ரெண்டாவது அந்த கம்பெனியோட, ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குகிறோம்னா அதோட கம்பெனியோட சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டர் அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுடைய பின்மூலம், அதாவது அவங்க எப்படி இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, பிஸ்னஸில் எப்படி கொண்டு போயிருக்காங்க, எப்படி கொண்டு போவாங்க, அதை பற்றி அவங்களுடைய பேக்ரவுண்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அது நமக்கு கம்பெனி வெப்சைட்லேருந்து அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸு நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுடைய பேர், அவங்க கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ரெண்டாவது, அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது. அதாவது அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரோட ஷேரு கூட இருக்கா கம்மியாக இருக்கா. அந்த ப்ரொமோட்டரோட ஷேர் கூட இருந்ததுன்னா நல்லது. ஏன்னு கேட்டால், அவங்க பங்கு நிறைய வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கம்பெனி மேலே. நல்லா நம்ம கம்பெனியை நல்லா முன்னுக்கு கொண்டு போகணும், நல்ல ப்ராஃபிட் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ அதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்னென்ன, ப்ரமோட்டருடைய ஸ்டேக்கு, அதாவது ப்ரமோட்டரின் பங்கு எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது தவிர நான் அந்த ப்ரமோட்டர் மட்டுமல்ல, அதில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்நிய முதலீட்டாளர்கள், நம்ம உள்ளூர் முதலீட்டு இன்ஸ்டிடியூஷன்கள் நிறுவனங்கள், அவங்க எவ்வளோ ஸ்டேக் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். மூணாவது, இப்போ அவங்க ப்ரொமோட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி போன வருஷமோ இந்த வருஷமோ எவ்வளவு அவங்களுடைய பங்கை எதுவும் விற்றுருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பங்கு விற்றுருக்காங்கன்னா எவ்வளோ பங்கு விற்றுருக்காங்க, எதுக்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அதாவது அவங்க பங்கு விற்றுருக்காங்க ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்குனாலும் ஓகே. இன்னும் திரும்ப அவங்க பங்கு விற்றுருக்காங்க அவங்களுடைய கடன் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்காக அந்த அவங்களுடைய பங்கை விற்றுட்டு அந்த கடன்லாம் அடைக்கிறாங்க அப்படின்னாலும் ஓரளவு பரவாயில்ல. அது தவிர வேறு எதுக்காச்சும் அவங்க பங்கு விற்றுருக்காங்க அப்படின்னோம்னா அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அது என்னங்கிறத நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. அதே மாதிரி இந்த எஃப்ஐஏ சொல்கிறாங்க, டிஏ சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பங்கு கடந்த வருடத்தில் இல்லை இந்த வருடத்தில் எவ்வளவு அவங்களுடைய பங்கு கூட்டியிருக்காங்களா குறைச்சிருக்காங்களா, அவங்களுக்கு இந்த கம்பெனி மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய பங்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அவங்க கம்பெனியோட பங்குகள் விஷயம். அப்புறம் கடந்த வருடத்தில் இந்த வருடத்தில் கம்பெனியில் சேர்மன் எம்டி ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகிருக்கா. அப்படி சேஞ்சஸ் ஆகிருந்தால் அது போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டுன்ட்டு சொல்லுவாங்க. அதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட அறிவிப்பை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த சேர்மனை இது பண்ணுறோம், இன்டெக்ட் பண்ணுறோம், உள்ளே கொண்டு வரோம், இவர் வெளியே போகிறாரு, மேபி ஃபார் எனி அதர் ரீசன்ஸ் இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம், இல்லாட்டி வேறு எதுக்காச்சும் போனாலும் போகலாம். அப்போது அவங்களுடைய
புது எம்டியை பற்றி கொண்டு வருவாங்க, சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த எம்டி யார், அவங்க இதுக்கு முன்னாடி எங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வெப்சைட்லேயே போனோம்னா அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த கம்பெனியோட வெப்சைட்லேயே போனோம்னா அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இதுதான் நம்ம வந்து முதல்ல பார்க்க வேண்டியது. இது வந்து சீரியஸாக சொன்னால் தான் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த இது எடுத்துனோம்னா அடுத்த பார்ட்டு, 2வது பார்ட்டாக அடுத்த சில விஷயங்களை பற்றி நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.